இங்க ஆபீஸ் ரூம். சார் இப்படி சைடா போங்க, ஆபீஸ் ரூம் இருக்கு. थैंक यू. இவர் வேணா பொறுப்பு இல்லாம இருக்கலாம், ஆனா நான் அப்படி இருக்க முடியாதே. நான் கம்பெனி விக்கல, அத நான் மேனேஜ்மென்ட் பண்ணிக்கிறேன். இவர் பொறுப்பு இல்லாம தகவலை கொடுத்துட்டாரு, நீங்க போயிட்டு வரலாம். போறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எங்க செல்வா கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. என்ன எங்களுக்கு நேரமும் பொழுது இல்லைன்னு எங்களை வச்சு விளையாண்டு பார்த்துருக்கீங்க. காவியா, என்னால அந்த கம்பெனியை பார்க்க முடியாது. உங்களை யாரும் பார்க்க சொல்லல. அதை நான் விக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இருக்க கம்பெனியை பார்த்தா போதும். போய் தரக்காம பின்னாடி நிக்கணும். என்ன எங்களை கூட்ட வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? செல்வா வந்தா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. யார் அந்த செல்வா? என்ன பார்த்தாலே எவனும் எடுத்து பேச மாட்டான். வர சொல்லி நான் பாத்துக்கிடுவேன். உனக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சு போச்சுது, அதான் ஆணவத்துல பேசுற. செல்வா எதுக்கும் மயங்காதவன். வர சொல்லி பாத்துக்கலாம். செல்வா ரோஹித், கிளம்பலாம். இந்த டீலை எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும். ஆணவத்துல ஆடினவா வாழ்ந்ததா சொர்க்கமா இல்ல. இந்த கம்பெனியை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். அத நான் விக்கல. அதை நான் ஊட்டிக்கு வரதுக்கு முன்னாடி நீ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். அதான் இப்ப இன்ஃபார்ம் பண்ணிட்டேனே. என் நேரத்தை செலவழிச்சு வச்சுட்டு இப்ப இன்ஃபார்ம் பண்ணனியா? செல்வாவை பத்தி உனக்கு தெரியாது. இந்த கம்பெனி செல்வாக்குத்தான். அதை யாரும் எவ்வளவு தடுக்க முடியாது. குரல ஓசத்தி பேசுன, பேசுறதுக்கு வாய் இருக்காது. ரோஹித், வா கிளம்பலாம். செல்வா கிட்ட மோதிட்டல்ல, இனி ஒரு நிலைமைய பாரு. ஒரு நிமிஷம். நீ உண்மையிலே ஒரு ஆம்பளையா இருந்தா என்கிட்ட இருந்து இந்த கம்பெனியை வாங்கி காட்டு பாப்போம். நான் வாங்க வந்த கம்பெனி மட்டும் இல்ல, இப்ப நீ உட்கார்ந்து இருக்கிய இந்த கம்பெனியை சேர்த்து வாங்கி ஆம்பளை நிரூபிச்சுட்டு போறேன். இவெல்லாம் ஒரு பொம்பளை. இவளை என் தலையில கட்டி வச்சு என் கல்யாண வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டாரு என் அப்பா. கல்யாண வாழ்க்கை பத்தி நான் எவ்வளவு கனவு கண்டு வச்சிருந்தேன். இவளை எனக்கு கட்டி வச்சு எல்லாத்தையும் மண்ணலி போட்டுட்டாரு என் அப்பா. இல்ல, இவ இதை ஜெயிக்க கூடாது. இவ ஆணவத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். கம்பெனி போன பரவாயில்ல, என் கம்பெனி போச்சு. என்ன கொன்ன மாதிரி ஒரு முட்டாள மேரேஜ் பண்ணனால்தான் நான் இவ்வளவு அவமானப்படுறேன். அதுக்கு தான் சொல்றேன், டைவர்ஸ் போட்டுட்டு போனேன். அவ்வளவு லேசால உன்னை சந்தோஷமா வாழ விட மாட்டேன். உனக்கு நான் டைவர்ஸ் கொடுத்துட்டு உனக்கு பிடிச்சவள கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா வாழுவ. அத நான் தூரத்துல இருந்து பார்த்து வயிறறியணுமா? இது ஆணவத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுற. ஏய் செல்வா, என்ன பார்த்து மயங்கனவன் தான் ஏராளம் பேரு. என்ன ஓரக்கண்ணால போத்தவனுங்க தான் ஏராளம். ஆனா என் முகத்துக்கு நேரா என்ன முறைச்சிட்டு போனா பாரு. நீ மட்டும் இந்த பந்தயத்துல ஜெயிச்சிட்டனா கேட்காமலே என்கிட்ட இருக்க மீதி சொத்தை அத்தனை நான் உன் பேர்ல எழுதி வைக்கிறேன். நீ ஆம்பளை நிரூபிச்சு காட்டு பாப்பா. நீ இந்த பந்தயத்தை ஜெயிக்க கூடாது செல்வா. செல்வா ஹேண்ட்சம் பாய். உன்னை காலத்துக்கு எனக்கு அடிமையா என் காலுக்கு கீழே வைக்கல நான் காவியாவே இல்ல. செல்வா, எனக்கு நீ வேணும். என்ன பார்த்து முறைச்சல, காலத்துக்கு எனக்கு அடிமையா நீ இருக்கணும். கம்பீர தோற்றம், வசீகரமான முகம், அத்தனைக்கு சொந்தக்காரே. என்ன பார்த்து மயங்கி நிப்பான்னு பார்த்தா என்ன பார்த்து முறைச்சுக்கிட்டு நிக்கிறான். டேய், எனக்கு வேணும், அடிமையா எனக்கு வேணும். சாரி செல்வா, என்னாலதான். விடுடா ரோஹித், இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ சந்தோஷமா இரு. நல்லா விசாரிச்சேன் செல்வா, ஆனா கடைசி நேரத்துல குடும்பத்துக்கு ஒண்ணு இப்படிதான் இருக்கும். அதை விட நீ ஹாப்பியா இரு. அவளை எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியும். கப்பாரு, நான் ஹாப்பியா இருக்கேன், அதை கெடுத்துறாத. சரி வா, ஊட்டில சுத்தி பார்த்துட்டு அப்புறமா ரூமுக்கு போலாம். உனக்கு கோவம் இல்லையா? இல்ல ரோஹித், நான் ஊட்டிக்கு வந்ததே பிசினஸ் முடிக்கிறதுக்கு இல்ல, வரணும்னு என் மனசு சொல்லிச்சு. அதான் வந்தேன். ஏதோ இன்னும் புரியாத சந்தோஷம். நான் நல்லா இருக்கேன், நீ வா. செல்வா, பேசுறது நீதானா? நிஜமாதான்,
நேத்து படுத்திருந்தேன், எனக்கு தூக்கமே வரல. ஏதோ ஒரு குரல் என்ன அறியாம என்ன இழுக்குது. அதான் சரி கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குமேனு இங்க வந்தேன். இப்போ நல்லா இருக்கு, நீ கிளம்பு வா. இன்னைக்கு ஃபுல்லா ஊட்டி சுத்தி பாக்குறோம், சந்தோஷமா இருக்கும், புரியுதா? நீ சொன்ன இடத்துல தான் நான் ஹோட்டல் புக் பண்ணியிருக்கேன். வில்லேஜ் தானே? பக்கா வில்லேஜ் தான். வில்லேஜ் தான், அமைதியா இருக்கும், நம்மள யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. பக்கத்துல 2-3 வீடுகள்லாம் இருக்கதான் செய்யுது. அது நமக்கு பிரச்சனை இல்ல. காலையில எந்திக்கும் போது கண்ணுக்கு குளிச்சா இருக்கணும், அவ்வளவுதான். இங்க பாரு, ஒரு வாரம் நம்ம இங்கதான் இருக்க போறோம், புரியுதா? அப்புறம் கம்பெனி அதுதான் ஜெயிச்சிருவேன், அது நீனே பாத்துக்க. உன்னை பத்தி தெரியாம உன்கிட்டே சவால் விட்டுட்டா அவ. நீ பிசினஸ்ல சக்கரவர்த்தின்னு அவளுக்கு தெரியல. தெரியப்படுத்திடுவோம். செல்வா, நீ இவ்வளவு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, இந்த சந்தோஷத்திலே நம்ம ஊட்டி சுத்தி பார்க்கலாம், வா. அதுதானே நான் அப்பவே சொல்லிக்கிட்டு இருக்கேன், வா. டேய், நல்ல மழை பகுதியா பார்த்து போ. ஓகே செல்வா. செல்வா, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ஆமா ரோஹித், என்னன்னு தெரியல, ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். தொலைஞ்சது மீண்டும் கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம். செல்வா, இங்க வந்து பாரு. நம்ம தங்கியிருக்க ஹோட்டலே இங்க இருந்து பார்த்தாலே தெரியுது பாரு. அப்போ நம்ம ஹோட்டலுக்கு மேலதான் நிக்கிறோம், அப்படிதானே? ஆமா செல்வா, ஒரு 1/2 கிலோமீட்டர் போனா நம்ம ஹோட்டல் வந்துரும் நினைக்கிறேன். சரி, கொஞ்ச நேரம் நின்னுட்டு போலாம். ஓகே செல்வா. ராஜா, சரப்படுத்தாம அம்மா கையை பிடிச்சு நட. அம்மா, கம்மதி அம்மா. என்ன? இங்க பாரு ராஜா, அம்மா இப்ப கம்மையில இருந்து வீட்டுக்கு வந்துருவாங்க, உன்னை தேடிட்டு இருப்பாங்கல்ல, வா போலாம். அம்மா, அம்மா. என்னடா? அந்த ஹோட்டலை பார்த்துட்டு போமா. இன்னைக்குமா? நான் தானே போனேன், நீங்க வரலல்ல. இன்னைக்கு நீங்களும் வாங்கல. அங்க சூப்பர் சூப்பரா ஜூஸ், சூப்பர் சூப்பரா ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்கு, பார்க்கலாமா? வாங்கம்மா. டேய், நான் வரலடா, என்ன விட்டுடுடா. சரி, அம்மா இன்னைக்கு கொஞ்சம் காசு தரேன், சாக்லேட் மட்டும் வாங்கிட்டு வந்துரு. நிஜமாவாம்மா? ஆமா தங்கம், என் தங்கத்துக்கு சாக்லேட் வேணும்ல, அதுக்கு தான் போய் வாங்கிக்கன்னு. ஜாலி, அந்த ஹோட்டல்ல தானே? ஆமா, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்குல, அந்த ஹோட்டல்லே வாங்கிக்க. அப்ப சீக்கிரம் வாங்கம்மா. அதானே பாரு, இவன நடக்க மாட்டேன்னு, இப்ப சீக்கிரம் வாங்க. சரி வா போலாம். செல்வா, ஹோட்டலுக்கு போமா? இல்ல, கொஞ்ச நேரம் நின்னு பாப்போம். இந்த பள்ளத்தெல்லாம் நீ தான் பார்க்கணும். எனக்கு பள்ளத்தை பார்த்தாலே தலை சுத்துது. பள்ளம்னாலே எனக்கு பயம். என்ன சொன்ன? பள்ளம்னாலே எனக்கு பயம். மறுபடியும் சொல்லு. பள்ளம்னாலே எனக்கு பயம். எனக்கு பள்ளம்னாலே பயம். ப்ளீஸ் இறக்கி விட்டுருங்களே. உன்னை யாரும் அதுல யாரு சொன்னா? பொம்பளை பிள்ளை தானே, அடக்குடக்கமா இருக்க தெரியாது. அடக்கு உடக்கெல்லாம் இருக்குது. உங்ககிட்ட சாரி கட்டிட்டு போலாமேன்னு யாருன்னு இப்ப இறங்க முடியல. நானும் ரொம்ப நேரமா யாராவது வந்து இறக்கி விடுவாங்கன்னு பார்த்தேன். இந்த வீட்ல ஒரு ஈ காக்கா சத்தம் கூட காணல. நல்ல நேரம் நீங்களே வந்துட்டீங்க. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன், ஆனா அதுக்கு முன்னாடி என்ன இறக்கி விடுங்களே. எவ்வளவு நேரமா இறக்கி வந்திருக்கா? எவ்வளவு நேரமா இல்ல, எவ்வளவு மணி நேரம்னு கேளுங்க. ரொம்ப நேரமா இதுலதான் உட்கார்ந்திருக்கேன். ஒரு ஈ காக்கா கூட இந்த வீட்ல காணோம். இது வீடான்னு கேக்க. ஒழுங்கா இறங்கி, என்னால இறக்க முடியாது. இறங்க முடிஞ்சா நான் எதுக்கு இத்தனை மணி நேரம் இதுல உட்கார்ந்திருக்கேன்? சரி, எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அதான் எங்க அன்னிக்காரி உங்களை திட்டி விட்டுட்டால, அது என்னால தானே. அதான் எனக்கு மனசே கேட்கல, மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஒண்ணு வேண்டாம், கிளம்பு. எனக்கு மட்டும் என்ன இதுலேவா இருக்கணும்னு ஆசை, கிளம்பணும்னு ஆசை, ஆனா இறங்க முடியலையே. இவ்வளவு வாய் பேசுற, இறங்க முடியாது. வாய்க்கும் இறங்குறதுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்குது? என்ன சொன்ன? வாய்க்கும் இறங்குறதுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்குன்னு சொன்னேன். என்னங்க? சரி சரி, நீ மன்னிப்புல ஒண்ணு கேட்க வேண்டாம். அம்மா வரதுக்குள்ள இங்க இருந்து போயிரு. அம்மா கண்ணில் பட்டுக்கிட்டு தொலைச்சிடாத. அதுக்கான வீட்டை சுத்தி அடியாத தெரியல. அது ஏன் கேக்குறீங்க? அவனுக்குலாம் நீங்க தெண்டத்துக்கு தான் சம்பளம் கொடுக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
ஏன் ஒருத்தி 2 மணி நேரத்துக்கு மேல இந்த காம்பவுண்ட் சத்துல தான் உட்கார்ந்திருக்கா. எவன் கண்ணுக்கு நான் தெரியலையே. சிரிக்கீங்களோ? ஆ? இல்ல இல்ல, நீங்க சிரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஐயோ, என்னங்க என்னங்க? அள்ளி கொடிய காத்து அசைக்குது, அசைங்குளத்த குடும்ப பூசுது, உள்ள அடிச்சு பாவம் என்ன போலவே அல்ல பாயுது. உங்களதான் கூப்பிட்டேன், இறக்கி விட்டுட்டு வேணா திட்டுங்களேன். என்னால இறக்கி விட முடியாது. இந்த சோபாவை நவுட்டி போடுறேன், அதுல குதி. நான் எப்ப தப்பா கீழே விழுந்துட்டேனா? அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. ஏதாவது ஒண்ணு பண்ணி தொலைங்க, நான் இறங்கணும். எவ்வளவு நேரமா தான் இதுல உட்கார முடியும்? இரு இரு ரோஹித். ஐயோ, என்னத்த சொல்ல. ஏங்க, நீங்க என்னை இறக்கியே விட வேண்டாம். நான் இப்படியே இருந்துட்டு போறேன். ஏன் இதுல எல்லாரும் வேற பார்க்கணுமா? சும்மா இருங்க. என்னால இந்த சோபா கூட நோட்ட முடியாது. ஹோய், என்ன பின்ன இதுக்கு கூட ரோஹித், ரோஹித் அப்படின்னா நீங்க ஆம்பளை தானே? வாட்ட சட்டமா தானே இருக்கீங்க? நவுட்டி போடுங்க, நான் குதிக்கிறேன். பொம்பளை பிள்ளை நானே காம்பவுண்ட் சுவர் ஏறி உட்கார்ந்திருக்கேன். உங்களுக்கு இந்த சோபாவை நவுட்ட முடியாது? உனக்கு வாய் ரொம்ப நீளம்னு நினைக்கிறேன். எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. இறக்கி விடுங்களேன். வெக்கத்தை விட்டு சொல்லது கேட்ட. காம்பவுண்ட் சுவர் அதை கொஞ்சம் அகலமா கட்டி வைக்க கூடாதா? ஐயோ, என்னால இருக்க கூட முடியல. சிரிக்கீங்களோ? இல்ல இல்ல, நீங்க சிரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சரி சரி, சோபாவை நவுட்டி போடுங்க. இரு இரு, அப்படியே இங்க தள்ளி வா. சரி. அப்பாவி மரியா முழிக்கல. சீக்கிரம் இரு வாரேன். நேரம் கம்பந்தால் கொஞ்சம் போது நேரம் கம்பந்தால் கொஞ்சம் போது நீயே இறங்குது. என்னாச்சுது? நீயே இறங்கி தொட. இறக்கி விடுங்களேன். அதுல என்னால முடியாது. அதான் ஏன் நான் உங்ககிட்ட சாரி கேட்கணும்ல? உன் சாரி ஒண்ணு எனக்கு தேவையில்ல. வந்த வழி பார்த்து போயிரு. இல்ல, நான் சாரி கேட்டுட்டு தான் போவேன். ஐயோ, என்னங்க, இறக்கி விடுங்களேன். இறக்கி தொலைற. அது என்ன? உன் ட்ரெஸ் நீட்டா போடு. தாவணி இவ்வளவுதான் போட முடியும். நீங்க நீ இறக்கி தானே விட சொன்னேன். ஆமால, சரி. இனிமேல் இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. இறக்கி விடுங்க. இனிமேல் உன்னை என் வீட்டுல பார்த்தேன்னு வச்சுக்க. அதை இறக்கி விட்டுட்டு திட்டுங்களே. புத்த கம்பியில உட்கார்ந்துருக்கேன், வலிக்குது. ஐயோ, இரு, இறக்கி தொலைற. தொலைறீங்களா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன் தெரியுமா? உன்கிட்ட யார் மன்னிப்பு கேட்டா? சரி, கோபப்படாதீங்க, இறக்கி விடுங்க. அது ஒண்ணு இல்ல, எங்க அண்ணிக்காரி நீங்க யாருன்னு தெரியாம திட்டாளா, அதான். உங்க அம்மா உங்க மேல எவ்வளவு பாசமும் மரியாதையும் வச்சிருக்காங்க. உங்க அம்மாவே உங்க மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்கும் போது எங்க அண்ணிக்காரி ஏமாத்துறான். உங்களை மரியாதை இல்லாம பேசிட்டாளா, அதான் எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருந்தது. அதான் சரி மன்னிப்பு கேட்டுட்டு போயிடலாமேன்னு வந்தேன். நைட்ல தூக்கமே வரல. உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்டாதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும்னு தோணுச்சு. அதான் வீட்ல கிளாஸுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு வந்தேன். சரி சரி, இனிமேலாம் இப்படிலாம் வர வேண்டாம். இது நீங்களே வர சொன்னாலும் நான் வர மாட்டேன். எப்பா, என்னால முடியல, இறக்கி விட்டுருங்களேன். சரி. ஒரு தோல் உட்காரு. உங்க தோழலையா? பரவாயில்ல, உட்காரு. சோபாவை நோட்டி போடுங்க, குதிச்சிருந்தேன். வேண்டாம், ஏதாவது அடிக்கடி பண்ற போது என் தோல்ல யாரு? வா. அது வந்து அது இறங்கணுமா வேண்டாமா? இறங்கணும். என் தோல்ல யாரு? சரி, பாத்து. நல்லா உட்காந்துக்க. உங்களுக்கு கை வலிக்கல? கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இருக்கியா? இல்ல, ஒத்த கையில என்ன தூக்கி வச்சிருக்கீங்களே,
அதான் கேட்டேன். ஆ, வலிக்கல ஆ, நிஜமா வலிக்கல? வலிக்கல. அப்ப பரவாயில்ல, நான் கூட வலிக்குதான் நினைச்சிட்டேன். அப்படி மெதுவா இறக்கி விட்டுருங்க. உனக்கு இதே வேலையா போச்சு இல்ல? என் வீட்டுல வந்து என்ன தொந்தரவு பண்ணதே. இல்ல. அன்னைக்கு என்ன நாய் வத்திக்கிட்டு வந்தா, இன்னைக்கு காமண்டிச்சவர். இனிமேல் என் வீட்டுல ஒண்ணு பார்த்தேன்னு வச்சுக்க. இறக்கி விட்டுட்டு திட்டுங்களே. இனி இந்த திசை பக்கம் உன்னை பார்த்தேன்னு வச்சுக்க. வர மாட்டேன். அப்புறம் ஆ, சாரி. இருக்கட்டும். கேட்கணும்னு நினைச்சல, அது போதும். சீக்கிரம் கிளம்பு. அம்மா உள்ளதா இருக்காங்க. அவங்க கண்ணில எல்லாம் பட்டுறாத. சீக்கிரம் கிளம்பு. ஏன் உங்க அம்மா கண்ணில் படக்கூடாது? அவங்க கிட்டே சாரி கட்டிட்டு போயிருந்தேனே. அவ்வளவுதான். இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ கிளம்பு. இல்ல, ஆண்டி கிட்டே மன்னிப்பு கேட்டுட்டு போயிருந்தேன். என்னது? ஆண்டி ஆண்டியா? சாரி, கோமதி தான் அப்படி சொன்னா. சரி, ஆண்டி வேண்டாம். அப்புறம் அவங்க பேரு? பரவாயில்ல, ஆண்டினே சொல்லு. அதான் ஆண்டி கிட்டயோ எங்க அன்னைக்கு அது தெரியாம உங்க பையனை திட்டிட்டா, அதான் மன்னிப்பு கேட்க வந்து உங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்டுறதுன்னு சொல்லிட்டு போயிரட்டுமா? வேண்டாம், நான் சொல்லிக்கிட்டேன். நீ கிளம்பு. சரி. இப்போ உங்க மனசுல எதுவும் இல்லல்ல? உன் மனசுல எதுவும் இல்ல. மன்னிப்பு கேட்டுட்டல, நான் மன்னிச்சுட்டல. ஒண்ணு இல்ல. இனி ஒண்ணு இந்த தசை பக்கம் பார்க்க கூடாது. ஓடிடு. அப்பா, என்ன விரட்டுதாங்க. தெரியாம சாரி கேட்க வந்துட்டேன். என்னது? ஒண்ணு இல்ல. அழகி, இவகிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கா உன் மனசு ராத்திரி புள்ள அந்த பாடுபட்டுச்சு? இதுக்கு நீ நிம்மதியா இழுத்து மூடிக்கிட்டு தூங்கி இருக்கலாம். நேற்று தூக்கம் இல்லாம இருந்தது தப்பு. இங்க காம்பவுண்ட் சரி ஏறி அதுல மாட்டிக்கிட்டது தப்பு. மன்னிப்பு கேட்டது தப்பு. இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட எல்லாம் மன்னிப்பே கேட்டுக்க கூடாது. ரொம்ப தப்பு பண்ணிட்டேனே. இதுக்கு போய் என் மனசாட்சி அந்த பாடுபடுத்திட்டு, இந்த பாலா போன மனசாட்சிக்கு யாருக்கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கணும் கூட தெரியல. என் மனசாட்சியே, இவர்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்க சொல்லி உன்னை யார் அழுதா? ராத்திரி போய் என்ன அந்த பாடுபடுத்தினியே, அவர் கொஞ்சமாவது அதை பொருட்படுத்துறாரான்னு பாரு. அங்க யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? நான் யாருக்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கேன். நான் என் கோவத்தை காட்டிக்கிட்டு இருக்கேன். கோவமா? ஆமா, என் மனசாட்சி கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உன் மனசாட்சிக்கிட்ட? இந்த பாலா போன மனசாட்சி தான் நைட்டு புள்ள என்ன படாத பாடுபடுத்திட்டு தூங்க கூட விடல. அவர் பாவம், அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அப்பதான் அவர் மனசு சாந்தமா இருக்கும்னு சொல்லி இந்த பாலா போன மனசு என்ன பாடா படுத்திட்டு, மானங்கிட்ட மனசு, ஒரு கூர்லாத மனசு. சிரிச்சிங்களோ? இல்ல, இப்பவும் தெரியாம தான் கேட்டுட்டேன். சிரிச்ச மாதிரி சவுண்ட் கேட்டது. இல்ல, சீக்கிரம் கிளம்பு. கிளம்புறேன். ஆமா, இந்த வீட்ல வாசல் எங்கடி இருக்குது? இப்பவும் நான் சிரிச்சிங்களான்னு கேப்பேன். நீங்க அப்படின்னு சொல்லணும். நான் எனக்கு நானே சமாதானப்படுத்திக்கணும். இதுக்கு இதெல்லாம் வாய் பாக்குறதுக்கு அழகு போல பேச்சு பாரு. சரி, வாசல் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் போகணும். எங்க அம்மா தேடிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு என் கதை முடிஞ்சுது. என்ன கெட்டி வச்சு தொல்லி உடிக்க போறாவ. எதுக்கு அடிக்காங்க? பின்ன இவ்வளவு நேரம் ஆயிட்டு, பின்ன என்ன தேடி என்ன அடிக்க மாட்டாங்க? அடிப்பாங்கன்னு தெரியல. பெரியக்குங்களா வார. அதான் சொன்னேன், பாலா போன மனசாட்சி பாடா படுத்துச்சுன்னு. சரி, உங்க அம்மாலாம் அடிக்க கூடாதுன்னு சொல்லி நீ எந்த தப்பு பண்ணல. ஆமா, எங்க அம்மா சொன்ன உத்தரவு பாருங்க, வாரில ரெடியா வச்சிருப்பாங்க. என்னது வாரி வச்சு அடிப்பாங்களா? சில நேரம் தான் வாரியல், இல்லைன்னா முருங்கங்கம்பு தான். சும்மா புது முருங்கைய நொடிச்சு சும்மா விரட்டி அடிப்பாங்க பாருங்க. என் உடம்பெல்லாம் சாட்டையா தடை இருக்கும். என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அப்பெல்லாம் அடிக்கிறதுக்கு சம்மதிக்காத. அப்படி வச்சா என்கிட்ட சொல்லு. இன்னொன்னு அடிக்கிறதுக்கு விடாத. நீ எந்த தப்பு பண்ணல. அதெல்லாம் எங்க அம்மாக்கு புரியாது. எதுக்கு லேட்டா வந்த அவ்வளவுதான். அப்பமே இறக்கி விட்டுருக்கலாம்ல. ஐயோ, சரி, நான் வேணா வேண்டாம், அதுக்கும் சேர்த்து வச்சு அடி விழும். நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிடுவேன். பஸ் வரல அப்படி இப்படின்னு சமாளிச்சுக்கிடுவேன். நீங்க டென்ஷன் எடுக்க வேண்டாம், நான் கிளம்புறேன். சரி. வாசல் எங்க? நான் மறுபடியும் கூட தூக்கி விடுறேன். அப்படியே ஓடிடுறியா? இந்த காம்பவுண்ட்ல. இது ஷார்ட் வெளி. நீ சுத்தி போதா வீட்டுக்குள்ளோடி தான் போகணும். என்ன பண்ண போற? வீட்டுக்குள்ளோடி போகணுமா? அங்க அம்மா எல்லாம் இருப்பாங்க. இப்ப இந்த காம்பவுண்டுக்கு அங்கோடி போனா கொஞ்ச தூரம் போனா பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். அப்படியா? ஏத்தி விட்டுட்டா போறியா? இல்ல, ஏறதெல்லாம் எனக்கு கை வந்த காலதான். இறங்குதுதான் கஷ்டம்.
எனக்கு பள்ளம்னாலே பயம். சரி, முன் வாசல் இங்கதான் இருக்கு, போ. சரி, போயிட்டு வரேன். போயிட்டு வா. இனி தசை பக்கமே வராதன்னு சொன்னீங்க. ஐயோ, இல்ல போயிட்டு வான்னு சொன்னீங்களே, போயிட்டு வானா திரும்ப வரணும்னு அர்த்தம். ஓடிருன்னு சொல்லணும், அப்பதான் பொருத்தமா இருக்கும். இல்லைன்னா வராத அப்படின்னு சொல்லணும். போயிட்டு வா, போ. சரி, போயிட்டு வரேன். ஏன் செல்வா எப்ப பார்த்தாலும் வள வளையட்டு பேசிக்கிட்டே இருக்க? கொஞ்ச நேரம் கூட உன் வாயை மூடிக்கிட்டே இருக்க மாட்டியா? எனக்கு நீ வாயை திறந்தாலே கோவமா வருது. என்ன இப்படி வள வளன்னு பேசுற செல்வா? நீ பேசுறது எனக்கு பிடிக்கவே இல்ல. பேசுறது பிடிக்கல, உனக்கு பேசுறது பிடிக்கல. இந்த வந்துட்டு போறா பாரு, வாய் ஒரு நேரம் கூட மூடல. அது கேட்கறதுக்கு நல்லா தானே இருக்குது, ரசிக்கிற மாதிரி தானே இருக்குது. அன்னைக்கு நான் உன்கிட்ட அப்படித்தானே நடந்துக்கிட்டேன். உனக்கு என்ன பிடிக்கல, ஏன்னா உனக்கு என்னையே பிடிக்கல. அப்ப இந்த பொண்ணு பேசுறதையும் எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு பேசிக்கிட்டே இருந்தா எனக்கு பிடிக்குது அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்கா? நான் ஏன் இந்த பொண்ணை ரசிக்கிறேன்? என் கண்ணிய வச்ச கண்ணாங்காம அவளையே பார்த்தது. நான் அவளை காதலோட பார்த்தேன். இல்ல, வேண்டாம் சிவா, வேண்டாம், வேண்டாம் சிவா. என்ன ரோஹித், உங்க அம்மா உட்கார்ந்திருக்காங்க. எப்படி போக? அம்மா, ஐயோ, இப்ப என்ன பண்ண? நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அனைத்தே. சொல்லுங்க. அம்மாவா ரோஹித் இருக்காங்க. எப்படி போக? நீ பேசிக்கிட்டே இரு. நான் சொல்றது கேக்குதா? அங்கோடி போக முடியல. இப்ப எங்கடி போக? வேற வழியே இல்ல, இந்த காம்பவுண்ட்ல ஏத்தி விடுற, அந்த செடி குதிச்சு போயிரு. அதான் நானே ஏறிடுவேனே. எனக்கு பள்ளம்னா பயம்ல. சரி, நீ இங்கோடி ஏறு, நான் அங்கோடி வாரு ஏறிக்கி விடுதே, போதுமா? நல்லவரே, நீங்க ரொம்ப நல்லவரே. அப்பா, சரி, நான் இப்படி கூட ஏறிடுறேன். நீங்க அப்படி கூட வந்து என்ன இறக்கி விட்டுறீங்களா? ஏறிவல்ல. ஏறதா அத்துப்படி, இறங்குறதானே எனக்கு பிரச்சனை. என்ன ஏத்தி விட்டுட்டு? இல்ல இல்ல, நீங்க இறக்குன மட்டும் போதும், நான் ஏறிடுவேன். அதெல்லாம் நீங்க பிரச்சனை இல்ல. நீங்க சீக்கிரம் வந்துருங்க, நான் ஏறுறேன். சரி, நான் அப்படி கூடி வாரேன், ஏறு. உங்க அம்மா நீங்க எங்க போறீங்கன்னு கேட்க மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. நல்ல அம்மா, சீக்கிரம் போங்க. சரி, ஏண்டா வந்தோன்னு ஆயிப்போச்சு. அந்த மரத்தை பிடிச்சி ஏறிட வேண்டியதான். அம்மா, நீங்க வரலையா? இந்தா, இதுல கொஞ்சம் காசு இருக்குது, உனக்கு பிடிச்ச சாக்லேட்டை வாங்கிக்கணும். சரிங்கம்மா. அம்மா இதுலயே தான் உட்கார்ந்திருப்பேன், சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடணும், சரியா? ஓடிப்போ வாங்கிட்டு வந்துடுறேம்மா. அந்த டேபிள்ல தான் வச்சிருப்பாங்க, நம்ம எடுத்துட்டு வந்துட வேண்டியதான். டேய், அப்படி எடுத்துட்டு வந்துறாத, உள்ள போய் பணத்தை கூட அவங்க தருவாங்க, சரியா? அப்படியா? ஐயா, நல்லனே சொன்னா. இங்க பாரு, அவங்க கிட்ட பணத்தை கொடு, அவங்க உனக்கு சாக்லேட் தருவாங்க, சரியா? சரிங்கம்மா. பாத்து போணும், அம்மா இதுலயே தான் உட்கார்ந்திருப்பேன், சரியா? வீடு நம்ம வீடு பக்கம் தானே, நான் வந்துருவேன், நீங்க போங்க. வேணாண்டா, இருட்ட போதல்ல, இருக்கட்டும். அம்மா இல்ல நிக்க, நீ வாங்கிட்டோடியா? சரிங்கம்மா. ஒருவேளை அம்மா வீட்டுக்கு போயிட்டாலும் நீ வீட்டுக்கு வந்துடணும். அதெல்லாம் வந்துருவேன். சரி, போயிட்டு வா. பாத்து போ. சரிங்கம்மா. ரோஹித், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஓகே செல்வா. ரெஸ்ட் எடுக்கிறத விட இந்த கிராமத்தை சுத்தி பார்த்தா என்ன, பக்கத்துல 2-3 வீடு இருக்குது, அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். இங்க தானே செல்வா ரெஸ்ட் எடுக்கேன்னு சொன்னா, ஆளக்கானு யாரு? இந்தாங்க சாக்கெட் தாங்க. ஏன்டா நீ என்னது வச்சிருக்க கையில? காசு வச்சிருக்க, சாக்கெட் வாங்குறதுக்கு. என்னங்க சாக்கெட் தாங்க. அது முன்னாடி ரிசப்ஷன்ல வாங்கணும், அங்க போய் வாங்கிக்கோமா. ரிசப்ஷன்ல சேனா? ஐயோ, அது முன்னாடி இருக்குல்ல, அங்க ஒரு அங்கிள் இருப்பாங்க, அவங்க கிட்ட வாங்க. அங்கிள் கிட்டயா? அன்னைக்கு இங்க தானே இருந்தது சாக்லேட். உனக்கு சாக்லேட் தானே வேணும்? சாக்லேட் வேணும். இரு இரு, நானே தரேன். இந்தா, சாக்லேட் பாக்ஸே இருக்கு, நல்லா வச்சு சாப்பிடு. இந்தா, இந்தாங்க காசு.
காசெல்லாம் வேண்டாம். இந்த சாக்லேட் சாப்பிடு. எங்க மாமாலாம் சாக்லேட் சாப்பிட மாட்டாங்க, நீ சாப்பிடு. மாமா நீங்க சாக்லேட் சாப்பிட மாட்டீங்களா? மாமாக்கு சாக்லேட் வேண்டாம், நீ சாப்பிடு. அப்ப காசு? காசெல்லாம் மாமாக்கு வேண்டாம். மாமா கிட்ட நிறைய சாக்லேட் இருக்கா, அதான் உனக்கு கொடுக்குறேன். இந்தா. அம்மா திட்டுவாங்களா? அம்மாட்ட சொல்லு, மாமா தான் கிஃப்டா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்படியா? இல்ல அம்மா அடிப்பாங்க. நீங்க காசை வாங்கிட்டு எனக்கு சாக்லேட் கொடுங்க. இந்த வயசுல இப்படியா? பச்சை புள்ள எப்படி பேசுறான்? மாமா கிட்ட நிறைய துட்டு இருக்குது, துட்டுலாம் வேண்டாம். இந்த சாக்லேட் சாப்பிடு. இல்ல மாமா, அம்மா திட்டுவாங்க மாமா. உனக்கு சாக்லேட் வேணும்ல? ஆமா மாமா, எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். அப்போ இந்தா. அப்ப நீங்க காசு வாங்குவீங்களா? பாரு, காசு வாங்காம இவன் இதை வாங்க மாட்டான் புழுக்க. சரி, அதுல எவ்வளவு இருக்குது? காசு இருக்கு. சரி கொண்டா. இந்த வயசுல இப்படியா? சரிங்க மாமா, நான் போயிட்டு வரேன் மாமா. உனக்கு நாளைக்கு சாக்லேட் வேணும்னா மாமா பார்க்க வா. அம்மா கிட்ட சொல்லிட்டு வா, காசு எல்லாம் வேண்டாம், மாமா கொடுப்பாங்கன்னு சொல்லு. சரிங்க மாமா. இங்க யார் கூட தங்கி இருக்க? உங்க ரூம் எது? வா, எங்க இருக்க? பக்கத்துல ஒரு வீடு இருக்கலாம், அதான் எங்க வீடு. அம்மா நான் கோமதி அம்மா. ஓ, பக்கத்துலதான் வீடு இருக்குதா? சரி, பாத்து போ. சரிங்க மாமா. நாளைக்கு வா, மாமா நிறைய சாக்லேட் வாங்கி வச்சிருக்கேன். சரிங்க மாமா. ஐயோ ஐயோ, சின்ன பையன் பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போறானே. ஆமா, இந்த பையனை தானே அன்னைக்கு பார்த்தோம். இவன் குரலை கேட்டதுக்கு தானே செல்வாக்கு ஒரு மாதிரி வந்தது. இந்த பையனே தான். தம்பி, தம்பி இங்க வாய. அம்மா கூப்பிடுறாங்க. நாளைக்கு வருவல? இந்த பையன் குரலை கேட்டுதான் அன்னைக்கு செல்வா ஒரு மாதிரி பதறினான். செல்வா, செல்வா எங்க போனான்னு தெரியல. செல்வா, ராஜா பாத்து வா. என்னடா சாக்லேட் வாங்கிட்டு வந்துட்டியா? பெரிய சாக்லேட், நாளைக்கு வந்து வாங்கிக்கன்னு சொன்னாங்கம்மா. சரி வா, அம்மா வந்துட்டான்னு நினைக்கிறேன். இந்த சோறு பொங்கிட்டு இருக்கா, போக வருது பாரு நம்ம வீட்ல இருந்து. சீக்கிரம் போயிருவா. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. அங்கெல்லாம் நிறைய வீடுகள் இருக்கு, அப்படியே ஒரு மாதிரி வாக்கிங் மாதிரி போயிட்டு பார்த்துட்டு வரலாம். சூப்பரா இருக்குங்க. ஒரு வாரம் இங்க இருந்துட வேண்டியதுதான். செல்வா. என்ன லோகி, எங்க போன? இரு, சும்மா இந்த வில்லேஜ் எல்லாம் பார்த்துட்டு வரேன். நீ ரெஸ்ட் எடு. நானும் வரட்டா? வேண்டாம், நீ இரு, நான் போயிட்டு வரேன். சரி, பார்த்து போயிட்டு வா. ஊர் இடத்துல விளாண்டுறாங்க, அப்படி பேசி எடுத்துட்டு வரேன்.